வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு வர்றாரு. யாரு எங்க முதலாளி? வெள்ள வாயா. முதலாளி யாருன்னு கேக்குறான்ல. ஏய், இது என்ன ஃபேக்டரியா? யார் முதலாளின்னு கேட்குற? என்ன விஷயம்? பெருசு, இந்த காரோட ஓனர் யாரு? பம்பர்லேருந்து டிக்கி வரைக்கும் நான் தான் ஓனரு. நான் பாட்டு சிவனேன்னு சைக்கிள்ல போயின்னு இருந்தேன். கார்ல எம மாதிரி வந்து இச்சிச்சு. எங்க அந்த காரை ஓட்டின பொண்ணு கூப்பிட்டியாத்த? பாரிஜாதான் இங்கே வாடா செல்லாம். ஏன்பா என் பொண்ணு சைக்கிளில் இடிச்சிட்டதா சொன்னியே, எங்க அது? யோ, இதான் அது? இது சைக்கிளா? இந்த பொண்ணுதான், இந்த பொண்ணுதான். நான் இந்த கார்ல வந்து என் சைக்கிளை இடிச்சுது. ஏமா இந்த சைக்கிள்ல போய் இடிச்சு நம்ம காரோட மானத்தை கப்பல் ஏத்துற? அப்புறம் என்னப்பா, ஒரே நேரத்துல 2 சைக்கிள் குறுக்க வந்து நின்னுச்சு. என்னால ஒண்ணுதான் எடுக்க முடிஞ்சது. சாரிப்பா. பாத்தியா, உன் பொண்ணே ஒத்துக்குச்சு. சைக்கிள் ஓவர் டேமேஜ், 5000 ரூபா குடியா. புது சைக்கிளே 2000 ரூபா தானடா, இதுக்கு போய் 5000 ரூபா கேட்குற? யோ, என்ன எப்படி கேட்குற? இந்த சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. சைக்கிளுக்கு பின்னாடி மட்காடு தான் இருக்கு, அதுல வேண்டாம் கதை எழுதுனது. என்ன நக்கிலா? அண்ணாமலை படத்துல சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச சைக்கிள் ஆயுது. தலைவருக்கு மட்டும் மேட்ரு தெரிஞ்சது. ரிம்ம பெண்ட் எடுக்கிற மாதிரி உன்னை பெண்ட் எடுத்துருவாரு. பணத்தை ஐடியா எவன்டா அவன்? எங்க அண்ணன் பாரிவாளர் கிட்ட பணத்தை புடுங்க பாக்குறது. யாரா இவன்? மட்காட் தலையன். இவன் என் தம்பி பாரி துரை. ஏப்பா, இவன் கிட்ட என்ன வீண் பேச்சு? எனக்கு ஒரு 6000 கொடுத்து அமிச்சிடலாம்ப்பா. ஏம்மா அவனே 5000 தான் கேட்குறான், நீ எதுக்குமா 6000 கொடுக்குற? 5000 சைக்கிள் அடிச்சதுக்குப்பா. அவன் கால் அடிபட்டிருக்குல, அதுக்கு உங்க அப்பா 1000 ரூபா கொடுப்பான். இந்த ஓட்ட சைக்கிள்ல நீ இடிச்சதுக்கு எங்க அப்பா மான வேற காத்துல பறக்கணுமா? இந்த பாருமா, நம்ம குடும்ப மானமே போனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருந்து சல்லி காசு வெளியே போக கூடாது. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அண்ணா, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டீங்க. யோ, காசு கேட்டா கால்ல விழ சொல்றீங்க. மரியாதையா காசு கொடுக்க போறீங்களா இல்ல கார் டயர்ல தலை வச்சிருவா? சைக்கிள் டயர் அது இதோகுது பார், கார் டயர். அப்பா, இவன் கிட்ட 5000 கொடுத்தீங்கன்னா சைக்கிளோட போயிடும். கொலை கேஸ் ஆச்சுன்னா 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். சரி, ஒரு 50 ரூபா தரேன், வாங்கிட்டு ஓடி போயிரு. சரி சாமியை கொடுங்க. அதெல்லாம் முடியாது. 51 ரூபா கொடு. இடிக்கிறதே இடிச்சு விட்டு என்ன எழுப்ப வேண்டியிருக்கு, சும்மா இரு. 50000 ரூபா கொடு சாமி. வாய முடுறா கம்நாட்டி. போனா போதுன்னா 500 ரூபா தரேன், அதுக்கு மேல 5 பைசா கிடையாது. அண்ணா, இப்படியே வாரி வழங்கி நின்றீங்கன்னா பாரிவள்ளல் என்ற பேர் பாழா போயிடும். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த மேனேஜர் டிரைவர் 2 பேரோட வர சொல்லு. டேய் வாங்கடா இங்க. 50000 ரூபாயா? அதுக்கு எத்தனை சைபர்னு தெரியுமாடா உனக்கு? கூப்பிட்டீங்களா? ஏன்டா இங்க அண்ணன் நாய் மாதிரி கத்தி நிக்கிறாரு, உள்ள பூனை மாதிரி பதுங்கி நிக்கிறீங்க? டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம். டிவி தான் நம்ம வீட்டுல இல்லையடா. நம்ம வீட்டு ஜன்னல் வழியா எதிர் வீட்டு டிவில கிரிக்கெட் பாத்துட்டு இருந்தாங்க. டிரைவர், என் பொண்ணு கிட்ட வண்டியை கொடுத்து பொறுப்பு இல்லாம அவளை வண்டி ஓட்ட சொன்னதுனால உனக்கு 250 ரூபா ஃபைன். வெரி குட். மேனேஜர், என் பொண்ணு எங்க போறா எங்க வர்றான்னு பார்க்காம பக்கத்து வீட்டு டிவியை பார்த்ததுனால உனக்கு 250 ரூபா ஃபைன். வெரி குட். பேரும் சேர்ந்து இவனுக்கு 500 ரூபா கொடுங்க. இப்படிதான் ஊர் மா சம்பளத்தையும் முழுசா வீட்டுக்கு எடுத்துட்டே போக முடியாது. சிட்டு பணம் பிடிக்கிறாம பிடிச்சிட்டு கொடுப்பானுங்க. ஐடியா பணத்தை யோ சீக்கிரம் கொடுங்கய்யா, ஏழை கண்ணீர் விட்டா எனக்கு பிடிக்காது. இந்தாப்பா 500 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ் பா. வைடா, 500 ரூபாய் வாங்கிட்டா அப்புறம் சைக்கிள் எங்க தூக்கிட்டு போற? போடா வெளியே. யோ, இந்த காரை இப்படிதான் வாங்கினியா? ஐயோ அண்ணா, நம்ம குடும்ப ஜாதகத்தையே தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனால பரவாயில்ல, வெளியே போடானா போடா. ஆமா, இந்த சைக்கிளை இப்ப என்ன பண்றது? உன் பிறந்த நாளைக்கு கிஃப்டா வச்சுக்கடா ராஜா. இதுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் இல்ல ராஜா? பாத்தி அண்ணன் தம்பி பாசத்தை. நீ வேற சாக்கடையில 50 சொல்லுதா, சல்லடைய போட்டு சலிச்சு 50 சொரிச்சு பையில போட்டு பாருங்க. இதுல பாரிவள்ளல் வேற பேரு. கத்தாதியா, திரும்ப ஃபைன் கட்ட வேண்டி வரும். கைண்டி போன கார்டர் மாதிரி நீ மாத்திரம் போயினே இருக்க. ஐடியா கொடுக்கறது நானு, அடிச்சுன்னு போறது நீயா? காசேட்ரா. ஏக்கா, நாய் வாயில இருந்து பண்ண புடுங்கினாலும் புடுங்கலாமே தவிர உங்க அப்பா கையில இருந்து துட்ட புடுங்கவே முடியாது. நீ என்னத்துக்கு என்ன இருக்க இங்க கூட? அப்பனுக்கு தப்பாம பொறுந்துக்கிற. இது குறைச்சல்ல. இந்தா கிளம்பு. பார்த்து போட்டு கொடுக்கா. நீனா ஆட்டோ ஓட்டிந்த?
இந்தா வச்சுக்கோ போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏக்கா அத்த தடவை வெயிட் அடிக்கிற மாதிரி நல்ல கேரக்டரா கொடு. ஒன்னு அடிக்கிற மாதிரி கேரக்டர் கொடுக்குறேன் போடா. ஐசா கேடிக்கா நீ. வாமா கில்லாடி கில்மாஸ் சூப்பர் பிளான். அப்பன் பேரு பாரி வள்ளல, மக பேரு பாரியாதம். விளங்கிற ஏமா நீ ஜல்சா பண்றது எங்க காசு தான் கிடைச்சதா? இந்த பாருமா, உங்க அப்பன் கஞ்சன், நீ அவனை ஏமாத்துறது நியாயம், எங்களை ஏமாத்துறது அநியாயம். எங்க பணத்தை கொடுத்துருமோ. ஏய், அடுத்த தடவை அடிக்கும் போது ஷேர் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ இந்தா புடி காசை. பளிச்சுன்னு வாங்கிக்கியா. வா. இது இந்தா உனக்கு. முதலாளியம்மா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். இனிமே நீ அடிக்கிறதுல எங்களையும் கூட்டு சேர்த்துக்கமா. யோசிச்சு பாக்குறேன். ஃபாலோ மீ. இந்த பாரியா இப்படியே டெய்லி வருமானம் வந்தா அண்ணாநகர் பக்கம் ஒரு பெரிய இடத்த வாங்கிடுவான். தூ. வீட்டுல வெளிவாயா பார் வரல மாதிரியே வரான் பார். டேய் என்னடா குரல் குத்துனுக்குற, என்னடா வேணும்? ஒருத்தன் இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு என்னடா வாடகைக்கு சைக்கிள் எடுத்துன்னு வந்தான். ரொம்ப நேரமா அவன் ஆளை காணும். எங்க அவன்? இதோ பாக்கெட் உள்ள இருக்கான், எடுத்து விட்டுமா? யோ கம்பெனியா, நானே சைக்கிளை காணு. யோ தோபாரியா, யோ லட்சுமி, யோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கைட்டானு. ஐயோ அது நாங்க காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அது உள்ள ஏன்டா தலையுற? டே யார் சைக்கிளை யார் பணம் கொடுத்து வாங்குறது? இந்த சைக்கிளுக்கு நான் தான் சொந்தக்காரன் தெரியுமா? டேய் எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த சைக்கிளோட உன் நிலைமை மோசமாயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன், இந்த சைக்கிள் ஏன் சைக்கிளியா நம்பியா? இந்த பரதேசி சொல்றத பார்த்தா ஆஹா, இது பாரிஜாதத்துடைய பிரதான பிளான் தானா இது? டேய் இங்கே இரு, சைக்கிளுடைய முதலாளி எட்டுன்னு வரேன். சரி, வா, எங்கேயும் போயிடாத. அண்ணா ஏய், இந்த சைக்கிள் வந்தா? ஆமா. அப்ப எத்தனை போ. அஸ்கு புஸ்கு ஒருத்தன் வாடகை சைக்கிள் எடுத்துன்னு வந்துட்டு பாதியாக்கி வச்சுக்கிறான். இந்த டேமேஜுக்கெல்லாம் எவன் துட்டு கொடுப்பான்? கூவாத. காசு அடிக்கும் போது கரெக்டா வந்துருவீங்களே. வா. டேய் இருக்கிறது 200 ரூபா. சரி இந்தா வச்சுக்கோ. கிளம்பு. சோகாகிரியா? ஏய் வாடா. வாங்கண்ணா வாங்க, உங்க பொண்ணுடைய லட்சணத்தை பாருங்க. ஒரு வாடகை சைக்கிளை கொண்டு வந்து உங்ககிட்டயே பணத்தை கறந்துட்டா. இப்போ அந்த சைக்கிள் கடைக்காரன் ஐயோ ஏமா இங்க சைக்கிள் கடைக்கார ஓனர் இருந்தாங்களே எங்க? எனக்கு தெரியாது. ஐயோ என்னமா நடிக்கிறா பாருங்க. ஏன் சித்தப்பா இவ்வளவு இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? அப்பா நீங்க சித்தப்பா காசு ஆசையா சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க, அது எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்னுட்டான். அப்பா எனக்கு ஒண்ணு கூட கொடுக்கலப்பா. அண்ணா இவள நம்பாதீங்க, பக்கா திருடி. she is a thief. என்னடா என் வீட்டு சோத்தை தின்னுபிட்டு என் பொண்ணே இங்கிலீஷ்ல திட்டிக்கிட்டியா? திட்டுவியா? ஐயோ அண்ணன் ஒரு கோவில் என்றால் தம்பி ஒரு தீவட்டி அன்றோ. சித்தப்பு இனிமே என் வழியில வந்த வெப்பம் ஆப்பு. அவ்வளோ சுலபமெல்லாம் வைக்க முடியாது. ஏதோ இந்த வாட்டி கேர்லெஸ் ஆயிட்டேன். ஓகே வரேன். ச்சே, 500 ரூபா அடிச்சதுல 100 ரூபா தான் தெரியிருக்கு. இந்த கஞ்ச அப்பா கிட்ட இருந்து காசு சுருட்டுறதுக்கு புதுசா ஏதாவது ஐடியா போடணுமே. ஏன்பா அவசரப்படுற? 4 வீட்டுல போய் பால் ஊத்த வேணா, இங்கே வா குஞ்சு கிடக்க முடியும். நீ யார்? ஆறுமுகம் தம்பியா? ஆறுமுகம் எங்க? நைட்டு குஷ்டு ஊந்து மூஞ்சில அடி, அதான் என்ன அமுச்சு வச்சான். பேரு மட்டும்தான் ஆறுமுகம், இருக்கிற ஒரு முகத்தையே ஒழுங்கா பாத்துக்க முடியல. கீழெல்லாம் ஊத்தக்கூடாது, அதெல்லாம் உன் கணக்கில் குறைச்சிருவோம். அப்புறம் ஊத்து. இன்னும் கொஞ்சம் கொசுறு ஊத்து. ஏமா நில்லு, காட்டுறாத. என்னடா பண்ற தம்பி? கழுவி ஊத்துனா 2 பேர் டீ சாப்பிடலாம். ஐயோ வர வர நீ அண்ணனாடு போல் இருக்கடா. கொக்கரக்கோ குமாங்கோ. ஐயா குடு. பையன் விரல்ல பால் ஊட்டிக்கிட்டு பாரு, அந்த விரல கழுவு சொல்றேன், இன்னொருத்தருக்கு டீ போடலாம். பையன் முகம் பால் வடிகிற முகமா இருக்க. அப்ப அந்த முகத்தையே கழுவி விட்டுரு, இன்னும் 2 பேருக்கு டீ போடலாம். படா பெஜாரா போச்சே. போன மாசம் பாக்கி 1000 ரூபா இருக்கு, எடுத்து கொடு. ஏப்பா எப்பவும் 10ஆம் தேதி தானே பால் காசை குடுக்கலான்னு நினைப்பேன், அதுக்குள்ள கேக்குறிய? ஏன் பிரச்சனை உனக்கு எங்க புரிய போகுது? மாடு வேற முழுகாம இருக்கு, டெலிவரி செலவுக்கு துட்டு வேணா? தலை பிரசவமா இருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், அதான முறை. அப்பதான் செலவு கிடையாது. யோ நாங்க மாடு கொடுத்து மாட்டை எடுத்துருக்கோம்ல. மாட்டை குடுக்கவே கூடாது, குடுக்காமே எடுத்துறேன், அதான் கிள எடுத்தனா. நீ என்னத்துக்கு இப்ப லவலவன் பேசுறீங்க? துட்டு எடு நீ முதல்ல. பால்கார தம்பி உங்ககிட்ட தான் கரெக்டா மேட்டர் கறக்க முடியும். அர்ஜுன் அம்மா யாரு? போய் அவங்க அப்பனே கேளு. குடுக்கிறதுக்கு மனசு வரல. டேய் நில்லு. என்ன இந்த ஷர்ட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. போயா உன் மூஞ்சில என் பீச்சாங்க வைக்க. உலகத்தையே ஒரு சட்டை என்ன பண்றாங்க? எனக்கு இன்னமும் இந்த லுங்கி மேலயும் டவுட் தான்.
டவுட்டே இல்லடா அது லுங்கி தான்டா ஆ. தம்பி ஆ? நாம இன்னும் செலவெல்லாம் கட்டுப்படுத்தணும் ஆமா. பால் இல்லாம சக்கரை இல்லாம டீ தூள் இல்லாம ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. கிளாஸ் இல்லாம கொண்டு வரட்டுமாண்ணா? ஐயோ 7 ஜென்மத்துல நான் பண்ண தர்மம் தாண்டா நீ எனக்கு தம்பியா வந்திருக்க. நல்லா இருடா இல்ல 4 நாள் கீழே இங்க கொண்டாடா ரொம்ப நேரமா காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்த. போடாங்க. ஆ? நீ எப்படி என் ரூம்ல சும்மா சுத்தி பார்க்க வந்தேன். சுத்தி பாக்குறதுக்கு இதுனா பொருள் காட்சியா? ஆமா, கைத்துல என்ன கயிறு? ஐயோ தேங்க்ஸ் சித்தப்பா, நான் சுத்தமா மறந்துட்டேன். சரி நான் வரேன், பாய். பால்காரம் போட்டிருந்த சட்டை, பால்காரம் போட்டிருந்த லுங்கி, பால்காரம் போட்டிருந்த துண்டு. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் திருடிய கண்டுபிடிச்சிட்டேன். ஆதாரம் இங்கேயே இருக்கட்டும். அண்ணே எங்கண்ணே இருக்கிறீங்க? வாங்கண்ணே. டே எங்கடா இருக்கிற? வாங்கண்ணே வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. பால்காரனா வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம பாரிஜாதம். ஆதாரம் எங்க ஆதாரம் எங்கன்னு கேப்பீங்களே, பெட் மேல பாருங்க, அந்த Dress தான் ஆதாரம். இது எத்தனை நாளாடா நடக்குது? அது வந்து நான் சொல்றேன்ப்பா, 1 மாசமா. ஆஹா ஒத்துக்கினா பாத்தீங்களா? ஏன்னா கையுங்கலமா இல்ல புச்ச. ஏய். ஐயோ வேலைக்கார ட்ரெஸ் எப்படா பெட்டு மேல வந்தது? வேலைக்கார. ஐயோ ஐயோ அடி பாவி. அண்ணே கவுத்துட்டானே கவுத்துட்டா. பால்காரனா வந்தது வேற யாரும் இல்ல, இவதான் அந்த வேஷத்தை போட்டு வந்தா. ஏய். இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் என் பொண்ணு பேர்ல பழி போட்ட தூக்கி போட்டு மரிச்சிடும்டா நாயே. ஐயோ, அண்ணே. நல்ல கத்துடி கத்து, எனக்கும் நேரம் வரும், நானும் கத்துவேன். அண்ணா கண்டிப்பா ஒரு நாள் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன், உங்ககிட்ட நல்ல பேரை வாங்குவேன். ஆமா, வேலைக்காரி Dress இங்க இருக்கு, வேலைக்காரி எங்க போனா? விஜயா? முதலாளி அம்மா, உங்க அப்பனுக்கு இருக்கிற கஞ்சனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அடிச்சா வேலைக்கு ஆகாது. லம்பா வர மாட்டேன் அடிச்சிருவான். அதுக்கு தானடா இந்த கோடோன் ஐடியா. டேய் போனை போடுறா. ஏய் எங்க அப்பனுக்கு கால் பண்றா. வந்து சேருது பாரு. எந்த பொறுப்பு இல்லாத கழுதை என் வீட்டுல இருந்தே எனக்கு போன் பண்றது? ஹலோ முதலாளி அம்மா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நம்ம வீட்டு நம்பர்ல இருந்து போன் அடிச்சிட்டேன். ஐயோ ஓபனிங் சொதப்புறியடா. போனை வேடா. இந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணி யாருக்கும் தெரியாது. ஹலோ முதலாளி, உங்க பொண்ணை நான் கடத்தி வச்சிருக்கேன். குடியா சொதப்புற, நானே பேசிக்கிறேன். என்னது கடத்தல்காரன் கூட முதலாளின்னு மரியாதையா கூப்பிடுறான்? ஹலோ, நீங்க தான் மிஸ்டர் பாரிவாளா? ஆமா. அப்போ 5 லட்சம் ரூபா வாரி வாரி வழங்குங்க. வாரி வாரி வழங்குறதுக்கு இது என்ன எலெக்ஷன் வாக்குறுதியா? யார் அது போன்ல விளையாடுறது? டேய் சோன் பாப்டி தலையா, உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். கடத்துறதுக்கு அவ என்ன சந்தன கட்டையா? இல்ல தொடப்ப கட்ட. யோ மரியாதை காசு குடியா. காசா? என் பொண்ணை டெலிவரி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கடா. டெலிவரி கொடுத்து காசு வாங்குறதுக்கு குரியரா நடத்துறோம். முதல்ல மரியாதை காசை கொடு, அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு போ. ஆகாக காகா, என் பொண்ணை ஒருத்த கடத்துறதா? விட்டா அவ பின்லடனே கடத்திடுவா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வைடா போன. சார் ப்ளீஸ் சார், போன் வச்சிடாதீங்க சார். எங்க பாஸ் கிட்ட பேசுங்க, அவர் சொல்லுவாரு. சார், இந்த கடத்தல் நம்பி மீட்டர் வட்டிக்கு வேற காசு வாங்கினேன் சார். தயவு செய்து நம்புங்க சார், இல்லைன்னா நான் அழுதுருவேன் சார். சரி அழுவாதரா, நம்புறேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு 5 லட்சம் ரூபா பணம் வேணும். அப்ப நம்ப மாட்டேன். உனக்கெல்லாம் வேண்டாம், பாரிவாளன்னு பேர் வச்சது. ஒருத்தனை வைக்க சொன்னேன், 10 ரூபா கேட்டான், முடியாத நானே வச்சுக்கிட்டேன். என்ன நம்பலையா? இரு, உன் பொண்ணை சித்திரவதை பண்றேன். டாடி இந்த அங்கிள் என்ன தலைய குட்றாங்க டாடி. காது திருகுறாங்க டாடி. பெஞ்ச் மேல எல்லாம் நிக்க வைக்கறாங்க டாடி. இது கடத்தி கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கானுங்க. டாடி ப்ளீஸ் டாடி, இந்த அங்கிள் கேக்குற 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க டாடி ப்ளீஸ். இதுக்கு அவனுங்களே தேவலாம் போட்டுருக்கமா? 5 லட்சம் தானே கேட்டானுங்க. ஐய வீட்டு உள்ள எல்லாம் ஏன்னா பாலம் கட்டினீங்க? டேய், கொஞ்சமாவது நீ பொறுப்பா நடந்துக்கிறியாடா? என் பொண்ணை கடத்திட்டு போய் 10 லட்சம் ரூபா கொடுன்னு போன்ல மிரட்டுறான். பொண்ணை கடத்தின்னு போனா அது கொடுங்க, 10 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கேட்கணும். போனை கொடுங்க, என்னோட பேசிட்டு கொடுக்குறேண்ணா. ஹலோ, பொண்ணை கடத்தின்னு போனீங்களாமே, அதை பத்தி நோ ப்ராப்ளம். பட் பணத்தை கேட்குறீங்களாமே, தட் இஸ் பேட் மேனஸ். முதலாளி அம்மா, லூஸ் சித்தப்பா. குட்றாங்க. டேய் பொறமோக்கு, உங்க அப்பா வீட்டு சொத்தா கேக்குற? எங்க அப்பா வீட்டு சொத்து தானே நான் கேக்குறேன். என்னது உங்க அப்பா வீட்டு சொத்தா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. அப்படியே 1 more அதே மாதிரி பேசு.
டேய் பரதேசி இந்த குரல் நீ கேட்டிருக்கியாடா இதை நான் கேட்டதில்ல. டேய் கம்பளி பூச்சி மீச எங்க அப்பன் காசு கொடுக்கறது மட்டும் நீ கெடுத்த உன்னை நம்ம கோடவுன்ல வச்சு மிதின்னு மிதிப்ப. குடோன்லையா? ஓகே ஓகே, நீங்க எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க. உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். அண்ணா ஒரு 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பேச்சுக்கே இடம் இல்லடா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்போ ஓகே. நீங்க என்னை பத்தி தவறாவே நினைச்சு நிக்கிறீங்க. நான் எவ்வளவு நேர்மையானவன்னு கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நான் வரேண்ணா. டேய் வாடா இங்க. உன் நேர்மை இப்பவே தெரிஞ்சு போச்சா? போனை கொடுத்துட்டு போடா. அவுட் கோயிங் ஃப்ரீ இல்லையா? இருக்கு. முதலாளி அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 லட்ச ரூபா பணம் வரப்போகுது. ரவுண்டா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா குழந்தையா குஞ்சரத்துக்கு குட்டி வாகத்துல ஒரு கொட்டையை போட்டுருவேன். என் குழந்தைய எல்கேஜி அட்மிஷன் சேர்க்கணும். வர்ற பணத்துல பாதியை கொடுத்துருங்கம்மா. டேய் முதலாளியம்மா, உங்க சித்தப்பா வரான். நில்றா. பாத்தியா, நான் கொசுவத்தி மாதிரி வந்தா உடனே கொசுங்கெல்லாம் பறந்து போச்சு. பாத்தியா எப்படி எப்பெல்லாம் உன்னை மாட்ட விடுறேன்னு திருப்பி என்னையே மாட்ட விடுறியா? இன்னைக்கு நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா, கட்டி போட்டேனா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கண்ணா. கையுங்களமா கட்டி போட்டேன். எப்படி பாருப்பா சித்தப்பன கட்டி போட்டு என்ன சித்திரவதை பண்றாப்பா, ஒன்னையே காசு கேக்குறாப்பா. தெரியுமா, இப்பதான் அந்த மேனேஜர் டிரைவர் வந்து இந்த கொடுமையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஐயோ ஏண்டா பாவி, என் பொண்ணை கடத்தி என் குடன்லயே கட்டி வச்சுட்டு என் பக்கத்துல நின்னுட்டு என் போன்லயே நல்ல மாதிரி பேசுறியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லைண்ணா, சொல்றது கேளுங்கண்ணா, அவுக்காதீங்கண்ணா. ஏன்னா டேய் தொடாதரா அண்ணா, சொல்றது கேளுங்கண்ணா, இவங்கெல்லாம் டுபாகோர்ண்ணா. அட பாவி, இவ்வளவு நாளா பாம்புக்கு பால் வாத்துருக்க என்னடா? எது புட்டி பாலா பாக்கெட் பாலா? நாளையில இருந்து உனக்கு கள்ளிப்பால் தாண்டா கபோதி. நீ வாமா. குற்றத்தை பண்றவ அவ, ஆனா கடைசியில குற்றவாளி நானு. அடுத்த தடவை எந்த தப்பும் நடக்கவே நடக்காது. அது ஒரு ரகசியம். என்னையா அது இவ்வளவு நேரம் ஆச்சு, யாரையும் காணோம். கரெக்டா கண்ணு மாதிரி வந்துருவானுங்கம்மா. தெரியுது. இந்த வாட்டி எதுவும் சொதப்ப கூடாது, எல்லாத்தையும் கரெக்டா சுருட்டிடணும். புரிஞ்சுதா? கவலையப்படாதீங்க, பணத்தை அள்ளிடுவான். முதலாளியம்மா வந்துட்டங்க. வாங்க வாங்க. என்னையா இது ஊருக்கு போற மாதிரி வந்திருக்கானுங்க? இவனுங்க பார்க்க அப்படிதான் இருப்பானுங்க, தொழில சுத்தமா இருப்பானுங்க. ஐயோ. எங்க ஆரம்பிங்க. பாரிவல்லல் பாரிவல்லல் பாரிவல்லல். யாரு அது என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்ன ஏலம் போடுறது? யாரையா நீங்களா? நாங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆபீசர். தெரியல? தெரியல. கண்ணாடியை போட்டு பாரு தெரியும். வீட்டை சோதனை போடுறதா வந்திருக்கோம். கிச்சன் எங்க இருக்கு? ஏன்டா கிச்சனை கேக்குறாங்க? முதலாளியம்மா, அவசரத்துல ஆள் கிடைக்கல, மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செய்றவனுங்க வேஷம் போட்டு கூட்டு வந்துட்டேன். சாரி. லூசு சீ போ, நிறைய பாத்துக்கிறேன். சார் எங்க வீட்டுல நிறைய பணம் இருக்கான்னு சோதனை போட தானே வந்திருக்கீங்க. நேரா போய் ரைட்ல திரும்பிங்கன்னா எங்க அப்பா ரூம் வரும், அங்க போங்க. ஏமா என்னம்மா என்னமோ டிராபிக் போலீஸ் மாதிரி ரைட்ல போ லெஃப்ட்ல போய் யூட்டர்ன் எடுத்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சார் சோஃபால கை வைக்காதீங்க சார், புடி தேஞ்சிரும். என்கிட்ட காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், நானே ரொம்ப வறுமையில எலிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க மிலிட்டரி ஹோட்டல் வாங்க சார், காக்கா கறியை சாப்பிடலாம். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? இன்கம் டாக்ஸ் ஆபீசருங்க. டையெல்லாம் கட்டிருக்கானுங்க. காட்டியா? டை ரெப்ரசன்டேட்டிவ் கூட தான் கட்டி இருக்கிறான். எப்படி நம்புறது? இப்படி எல்லாம் சொன்னா நாங்க போயிடுவோம். போங்க. சரி போறோம். யோயோ போகாதியா, இரியா, இனிமே அப்படி பேச மாட்டாங்கயா. ஒழுங்கா பணம் இருக்கிறத காட்டிடுங்க, இல்ல கொத்து புரோட்டா போட்டுருவோம். கொத்து பரோட்டாவா? தொட்டுக்க என்ன தருவீங்க? கலக்கறி. என்ன சார் இது காம்பினேஷனே சரியில்லையே. பில் இல்லாம ஒரு பெப்பர் பாயா கொடுங்களேன். நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், துன்றதை பத்தியா பேசி நிக்கிறாங்க. யாரா இருக்கும்? சார் ஒழுங்கா பணம் இருக்கிறத காட்டுறீங்களா இல்லையா? இல்லதான். பணம் இருக்க இடம் தானே, நான் காட்டுறேன் வாங்க. ஏமா என்னம்மா அது, என்னமா ஆல்பத்துல இருக்கிற போட்டோவை காமிக்கிறேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போற? ஐயா உங்களுக்கெல்லாம் ஆட்டோவுக்கு காசு வேணா மேனேஜர் பாக்கெட்ல இருந்து எடுத்து தரேன், நீங்க போயிடுங்க. அப்பா அரசியல்வாதியை பகச்சிக்கலாம், ஆனா அரசாங்க அதிகாரிகளை பகச்சிக்க கூடாது. வாங்க சார். அட பாவி, என்னடா இது பெத்த பொண்ணே பூலன் தேவி மாதிரி மாறிட்டா. எவ்வளவு காசு போதோ? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் கூடவே இருப்பேன் நான். என்னதான் ஆபீசர் வந்தாலும் பணத்தை இவ ஏன் போய் காட்டணும்? ஓ, எல்லாமே இவ வேலை தானா? வரேன்டி வரேன், கண்டுபிடிக்கிறேன். வாங்க வாங்க, எல்லாம் இங்கதான் இருக்கு. வாங்க 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 வாங்க. அள்ளுங்க அள்ளுங்க அள்ளுங்க. எடுத்துக்கோங்க. எல்லாம் இங்கதான் இருக்கு. ஏய் எல்லா பணத்தையும் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஷேர் போட்டுக்கலாம். எடுங்க 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 எடுங்க. அங்க பாரு 50 ரூபா காட்டு, எடு. அப்பா எல்லாம் நம்மளுக்கு தான். அடச்சி, என்னன்னா எலும்பு துண்டுக்கு அழிகிற மாதிரி அழிதுங்க. செட்டில் ஆக போறீங்களா? செட்டில் தான் ஆக போறீங்க, கூண்டோட கைலாசமா ஒரு இடத்துல. வரேன். எல்லாத்தையும் சீக்கிரம் அள்ளி போட்டு போதும் போதும், வரப்போறியா? கிளம்புங்க. வாங்க வாங்க வாங்க. அண்ணா, உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் நான் கூட இருப்பேன். ஆனா இது வரைக்கும் நஷ்டம் ஆனதில்ல. ஏன்டா இதுக்கு மேல என்னடா நஷ்டம் ஆக போகுது? ஹலோ வாங்க சார் வாங்க. யாராவது உருவத்துக்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளோண்டுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்காரு. நாங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? ஒரு வீட்டுக்கு எத்தனை ஆபீஸ்ல இருந்து ரைடு வருவீங்க? முன்னாடி வந்தது நான் தான். இவங்க எல்லாம் என் பின்னாடி வந்தாங்க. வளர்ந்துருக்கீங்களேன்னு பார்க்க மாட்டேன், வாய்க்கு வந்தபடி திட்டி விடுவேன். சும்மா சார்,
உண்மையிலேயே 3 பேர் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு சொல்லி உள்ள இருக்கிறதெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க சார். 3 பேரா? இருக்கவே முடியாதே. ஏன்டா நான் என்னடா பொய்யாடா சொல்றேன்? உண்மையிலேயே வந்திருக்காங்க சார். யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க சார். இன்கமே இல்லாத ஒரு 3 பேரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு சொல்லி உள்ள போய் இதோ வராங்க சார். அவங்க தான். ரைடெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்புறாங்க. டேய், உங்க ரைடு வேணா முடிஞ்சிருக்கோண்டா, உங்களுக்கு ரைடு இப்பதான் ஆரம்பம். சார் கையில பாருங்க சார், கத்த கத்தியா பணம். யோ, அந்த பணத்தை எல்லாம் வாங்குனியா? அடிக்காதீங்க சார். இது மூஞ்சா பாரு, இதுக்கெல்லாம் ஒரு டை ஒரு பேண்ட் உடனாத. எப்பா இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு? மொத்த பிளானிங் எடுத்துட்டான் சித்தப்ப. யோ, நாம ரைடு பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். இதுக்கு காரணம் இந்த வீட்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான். ஆமா, இந்த வீட்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? நான் தான் சார். என் பேர் பாரிதுரை. இந்த பணம் எல்லாம் எங்க அண்ணன்து தான். இவர் பேர் பாரி வள்ளல். ஓ, ரொம்ப நன்றிங்க. நாங்க தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ண உடனே கால் டாக்ஸி மாதிரி வந்து நின்னீங்களே, எப்படி? அதுக்கு பேர் தான் இன்கம் டாக்ஸ் ரைடு. அடுத்த தடவை இந்த மாதிரி பணம் கிடைச்சா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, நாங்க கூட்டமா வந்து அள்ளிக்கிறோம். டேய், அவனுங்களாம் ஏத்துக்கடா வண்டியில. சார் அடிக்காதீங்க சார். நாய்கள் ஜாகிரதை. பாத்தீங்களாண்ணா, ஒவ்வொரு முறையும் உங்க பொண்ணு ஆட்டையை போடும்போது நான் உங்களை எவ்வளோ உஷார் பண்ணியிருக்கிறேன், நீங்க கேட்கல. ஆனா இன்னைக்கு ஒரிஜினல் ஆபீசருங்களை வர வச்சு இவங்கெல்லாம் டுபாக்கோருங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் பாருங்க. எப்படி? ஏண்டா என் பொண்ணு பணத்தை எடுத்திருந்தாலாவது இந்த வீட்டுக்குள்ளதான் பணம் இருந்திருக்கும். உண்மையான ஆபீசருங்களை வர வச்சு உள்ளதெல்லாம் தூக்கி கொடுத்து ராத்திரி சோத்துக்கு கூட